காதல் என்பதும் சொல்லுங்கயா. ஆமா, அந்த திசை வந்தா மட்டும்தான் நடக்கும். அல்லது கேது 5ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா கேதுவினுடைய சாரம் பெற்ற திசை வந்தாலும் நடக்கும். உங்களுக்கு அந்த பாட்டு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. அந்த பாட்டவே நான் போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். அது நான் ஏற்கனவே இதே மாதிரி இருந்து பல பேத்துக்கு ஜாதகம் சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு கரெக்டா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட பிரபாகரன் அப்படின்றவர் வந்தார். பார்த்துட்டு அவங்க அக்கா, அவருடைய ஒய்ஃபோடைய அக்கா ஜாதகத்தை கொடுத்தாங்க. என்னம்மா 5ல கேது இருக்கு, என்னமோ குழந்தை பிறந்து இறந்துச்சான்னு கேட்டேன். அழுதுட்டாங்க. காலேஜ் படிக்கிற பையன் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான். ஒரே பையன், கோயம்புத்தூர், ஒரே பையங்க. நான் சொன்ன பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் சொன்னேன். குனியாமுத்தூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் குனியாமுத்தூர் அந்த அம்மா இருக்குது. தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளையை விபத்தில் இறந்துட்டாங்க. உங்களுக்கு சனி ராகு இருக்கு. இப்ப ராகு திசை நடக்குது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணணும். 5ஆம் இடத்துல அதிபதி எங்க இருக்காருங்க? அப்ப பிரச்சனை இல்லைங்க, அது பிரச்சனை. சனி ஆட்சி வீடா இருக்குல்ல. இப்ப நல்லா கேளுங்க, 5ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சினாலே உங்களுக்கு எல்லாமே தேடி வந்துடும் சார். இப்ப ராகு திசை, சனி திசை நடந்துச்சுன்னா டாப்ல போயிருவீங்க சார். இப்ப என்ன திசை சார் உங்களுக்கு நடக்குது? ஆமா, ராகு முடிஞ்சு குரு முடிச்சு சனி திசை வரும்போது உங்களுக்கு இமயத்துக்கு போயிருவீங்க. உங்க பூர்வ புண்ணியத்துல நீங்க செய்த நன்மையை பூரா அனுபவிக்க போறீங்க. ஏன்னா சனி அங்க கெட்டவன் கிடையாது. நம்ம பொதுவா சனி செவ்வாழ கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறோம். குரு நல்லவன், சுக்கிரன் நல்லவன் நினைக்கிறோம். அதெல்லாம் இயற்கை பாவர்கள், இயற்கை சுபர்கள் பிரிச்சா. நமக்கு லக்கண சுபர்கள், லக்கண பாவர்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற என்ன அர்த்தம் தெரியுமா? பெரியோர் நேசன் என்று பெயர். பெரியோர் நேசன் என்றால் விஐபி தொடர்பு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கா? இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். 5ஆம் இடத்தின் அதிபதி வரல. ஆனா 5ஆம் இடத்தினுடைய ராகு புத்தி நடக்கும் போதுதான் நீங்க நல்ல கவனம் வச்சு பாருங்க. ஏற்கனவே ராகு புத்தி நடந்திருக்கும். அந்த டயத்துல பூரா உங்களுக்கு விஐபி தொடர்பு கிடைக்கும். பெரியோர் நேசன், பெரியோர் நேசன், விஐபி தொடர்பு. நேசன் மெலிந்த தேகமுடையவன். ஒரு நல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் குண்டான ஆள் காட்டுங்க பார்ப்போம். 5ல சனி இருந்து மெலிந்த தேகன். கார்த்தியை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு மெலிந்த தேகன் தான். எனக்கு 5ல சனி. எனக்கு என்ன இப்படி இருக்குண்ணா? சோழ கட்டு பப்ப மாதிரி தான் இருக்கேன். எனக்கு சனி திசை நடக்குது. இந்த சூத்திரம் அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. பெரியோர் நேசன் விஐபி தொடர்பு உங்களுக்கு இருக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா சனி திசை நடக்கல. எனக்கு 5ல சனி இருந்து சனி திசை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 200 விஐபி தெரியும். காரணம் சனி கொடுத்தது. புரியுதா? அந்த சூத்திரம் அப்படியே அப்ளிகபிள் ஆகுது. நீங்க அமைச்சர் அடிச்சாலும், எம்எல்ஏ அடிச்சாலும், ஒரு எஸ்பிக்கு அடிச்சாலும், ஒரு கலெக்டருக்கு அடிச்சாலும் நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பழகி வச்சிருக்கோம். அது யாரு கொடுத்தது? ஏன் முயற்சியா? ஏன் திறமையா? கிடையாது. 5ல சனி இருந்த அந்த திசை வந்தாலே அவன் விஐபி ஆயிடுவான், அல்லது விஐபி தொடர்பு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் பேச வந்தாரு. என்ன சார், என்ன சொல்லுங்க. யாரு அது? நல்லா கேளுங்க சார். குறிச்சு வச்சுக்கிட்டே வாங்க சார். கடைசி நேரத்தில் உங்களுக்கு கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கு.
கேள்வி கேட்டா மட்டும்தான் நீங்க வந்து நல்லா வர முடியும். புரியுதுங்களா? சந்தேகத்தை கேட்டா தான் நான் சிந்திக்க முடியும். இப்ப சாரு கார்த்திக் வந்து நாகர்கோயில இருந்து கேட்டாரு. அப்ப அதனாலதான் இந்த பாயிண்ட் சொல்றேன் நான். ராகுவோடு சனி சேர்ந்தா என்ன சார் அர்த்தம்? நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க செல்லாதீங்க, புதுசா உள்ளவங்க இன்னைக்கு வந்திருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். தெரியாட்டி தப்பு கிடையாது, உங்களை பாராட்டி பரிசு கொடுப்பேன். இந்த பாருங்க, நிறைய புத்தகம் வச்சிருக்கேன், உங்களுக்கு ஜோசிய புக்கு நிறைய வச்சிருக்கேன், உங்களுக்கு பரிசு அனுப்புவேன். புதுசா வந்தவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சனி ராகு சேர்ந்துட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், சின்ன குழு. இது என்னது? புதுசா வந்தவங்க சார், சூரியன் ராகுவும் சேர்ந்து இருந்தா என்ன அது? நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க சொல்லாதீங்க. இது என்ன அது? லக்கணமா? அம்மா நான் வந்து பரிசு கொடுப்பேன், புஸ்தகத்தை கூட காட்டுறேன் பாருங்க. யார் 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 சொன்னது? வெரி குட். இந்த பாருங்க, இந்த புத்தகம் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன். ஐயா எஸ்பி சோமசுந்தரம் எழுதின புத்தகம், ரொம்ப சூப்பரான புத்தகம், 45 இது. இந்த புத்தகத்தை நான் தான் எழுதினேன். பார்சல் போட்டே வச்சிருக்கேன் பாருங்க. அட்ரஸ் மட்டும் தான் எழுதணும், கொரியர் டக்குன்னு அனுப்பிடுவேன். என்ன கரெக்டான இன்னும் உங்க இப்ப நீங்க சொன்னது ரைட்டுமா, எனக்கு கரெக்டான விளக்கம் தேவை. நீங்க விலைக்கு வந்துட்டீங்க, ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க, இது என்னது, இது என்னது, இது என்னது, இது என்னது? வேற யாரும் சொல்லக்கூடாது சார், புதுசா வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. அம்மா நீங்க விலைக்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா வேணும் எனக்கு. இது என்னது, இது என்னது, இது என்னது சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சார், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. யார் 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 சொன்னது? தமிழ்ச்செல்வி மேடம், உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எதுக்கு சொல்றீங்க? அதுக்கு தான் நான் வந்து நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க சொல்லாதீங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் கூட அவங்க தான் சொல்லுவாங்க. சரவணன் சொல்லுங்க, சரவணன் சொல்லுங்க, சரவணன் சார். சுபா மேடம், சுபா மேடம் கரெக்ட் கரெக்ட், விலைக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் இது எப்படி நான் தர்றது? இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? நான் இந்த கேள்வியை 4 தடவை கேட்கிறேனே சார். இது வந்து ஒரு ஜாதகத்துல சூரியனும் ராகும் சேர்ந்து இருந்தா சூரிய கிரகணத்தை அன்னைக்கு பிறந்திருக்காரு. வெங்கடேசன் சொல்லுங்க சொல்லுங்கயா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சுபா மேடம் இப்ப தெரியுதா? ஒரு ஜாதகத்துல சூரியனும் ராகும் சேர்ந்து இருந்தா சூரிய கிரகணத்தை அன்னைக்கு பிறந்திருக்காரு. சந்திரனும் ராகும் சேர்ந்து இருந்தா, ராகுனா என்ன? ராகுனா என்ன? ராகு கேது ஏதாவது ஒண்ணு சேர்ந்துருச்சு. நான் உதாரணத்துக்கு ராகு போட்டிருக்கேன், கேது இருந்தாலும் அதே உண்டு. இது சந்திர கிரகணம் அன்னைக்கு பிறந்திருக்காரு. இந்த 2 நமக்கு தெரியும், சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம்.